காடை கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 4 காடை வாங்கி நான் க்ளீன் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இது வீட்டிலையே நான் வறுத்து அரைச்ச சிக்கன் மசாலா வச்சுருக்கேன். எண்ணெய், உப்பு, தாளிக்கிறதுக்கு பட்டை 3, கிராம்பு 3, கொஞ்சம் பூவு, ஒரு நட்சத்திர பூ, கொஞ்சோண்டு சோம்பு. வாங்க இப்போ காடை கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை எண்ணெய் தேவையான அளவு, பட்டை, கிராம்பு, நட்சத்திரப்பூ, கல்பாசிப்பூ, சோம்பு செஞ்சிச்சு. வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் போட்டு நல்லா மசிய வதக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்காங்க. சிக்கன் மசாலா நீங்கள் எவ்வளோ காடை வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்துக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த காடையை போட்டு நல்லா பெரட்டி விடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்காங்க. கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு இந்த கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும். சிக்கன் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இதை உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.